மச்சான் கொஞ்சம் வண்டி சேவை கூட வர லேட் ஆகுமா? மச்சான் 1/2 ஹவர்ல வந்துடும்டா குர்ரா. மச்சான் வண்டியில காத்து இல்ல, கொஞ்சம் காத்து மட்டும் வச்சிடுறியா? சரி மச்சான் வச்சிடுறேன். மச்சான் பெட்ரோல் கம்மியா இருக்கு, ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் போட்டு விட்டுறேன். 200 ரூபாய்க்கே போட்டுறேன்டா. நண்பேண்டா. மச்சான் நீ எதோ அர்ஜென்ட்டா போற போல, நீ போற ஸ்பீடுக்கு வண்டி இன்ஜின்ல ஃபால்ட் வந்துடும் மச்சான். ஆயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊத்திடுறியா? ஆயில் வேற மாத்தணுமா? சரிடா. தேங்க்ஸ் மச்சான், மறக்காம மாத்திரு. மச்சான் நீ மார்க்கெட் சைடு தானே போற? அப்படியே எங்க அம்மா கொஞ்சம் மார்க்கெட் ஆண்ட விட்டுறேன், மளிகை சாமான் ஆகணும்னு சொன்னாங்க மச்சான். சரியா? அம்மாவை மார்க்கெட்ல விட்டுறேன் மச்சான். மச்சான் வேற எதனா பண்ணுமா? அவ்வளவுதான் மச்சான், வேற ஒண்ணும் இல்லடா. மச்சான் மணி இப்ப 3 நீ வரது 4 ஆயிடும். எங்க அக்கா பையன் ஸ்கூல் விட்டுறாங்க மச்சான், வரும்போது கூட்டு வந்துடுறியா? இந்த வண்டி சாவி, இனிமேல் உன் வண்டியை கேட்டா என்ன செருப்பாலடி. என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரேன், குட்டியை தரமாட்டேன். சும்மா தரேன்டா, 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய் பாசத்துக்கு வேலை பேச பாக்குறியா? 1000 ரூபாய். 2000 ரூபாய் தரேன். அப்படியா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இப்ப பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். அப்படியா சார்? சரிங்க சார். நீ சொல்லணும்டா. அப்படியா? ஏன்ட்டு கட்டுக்கிட்டு இருக்க? சரி. அதே போல ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதே போல பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்ச யாரு தெரியுமா? அவன் தானே சார் எனக்கு தெரியாம தெரியும். அவன் மட்டும் என் கையில கட்டச்சு. ஐ கொய்யாக்கா. அப்பா அப்பா எனக்கு இந்த கொய்யாக்கா பிச்சி கொடுப்பா. டேய் கிட்லு, கொய்யாக்காலாம் ஒண்ணு வேணாம். கொய்யாக்கா சாப்பிட்டா சளி பிடிக்கும். இதே யார் இங்க வச்சா? இந்தா, இந்த பழத்தை சாப்பிடு. நம்மளும் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடலாம். கர்ம கர்மா. அது சாப்பிட்டியா? என்ன அது? அது நாய்ப்பி. அரிசி கொடுங்க. என்ன அரிசிடா வேணும்? பச்சரிசியா சாப்பாட்டு அரிசியா? சாப்பாட்டு அரிசினா 5008 5020 பொன்னி அரிசி. இதுல எது நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொன்னிங்கிற பேர் பிடிச்சிருக்கு, பொன்னி அரிசி கொடுங்க. சரி. எவ்வளோடா? ஒரு நிமிஷம். மா, அரிசி எவ்வளவு வாங்குறது? 1 கிலோவா? ஓ அதுவா? போடவா? சரி வைக்கிறேன். சரி வாங்கிட்டு வரேன். இதுல வீட்லயே சொல்ல மாட்டியா? இந்தா. இது என்ன அரிசி? பொன்னி அரிசி. அது வேண்டாமா, சமைக்கிற அரிசி 50 ரூபா அரிசி இருக்குல்ல, அது 1 கிலோ கொடுங்க. நமக்குன்னு வருது பாரு. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. அவர்காய் வேணுமா? அவரைக்காவா எப்படி வாங்குறது? காய்கறி கடைக்கு போ, காய்கறி கடை இருப்பான், அவங்ககிட்ட இப்போ அவர்காய் வேணுவா. அவரைக்காவா? சரி. 1 hour later. நாடி ஒன்னும் அவனை ஆளை காணா. உன் பையன் ஒண்ணுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீ வேற கறி காமிச்சுக்கிற, எவ்வளவு நேரம் ஆகுமா? எப்படியும் சாப்பாடு செய்யுது. அம்மா. டேய் யாரா இவங்க? மோ நீ தானே வாங்கிட்டு சொன்ன? நான் என்ன வேணும் சொன்னேன்? மோ நீ தானே காய்கறி கடைக்கு போடா, அங்க காய்கறி கடைக்காரர் இருப்பா, அவர்கிட்ட போயிட்டு அவரைக்காய் வாங்கினான்னு சொன்னியா இல்லையா? ஆமா. இவங்க தான் ஒரு அக்கா. அவர்கிட்ட காய்கறி கேட்டிருந்தா கூட காசு கேட்டிருப்பாரு. நான் ஒரு அக்கா கேட்டா ஃப்ரீயா தண்டாரு. தம்பி நான் குடிக்க போறேன். போன் எனக்கு வந்தா போனை கட் பண்ணிடு, ஓகேவா? டேய் தம்பி என்னடா பண்ற? நீங்க தானே போன் வந்தா போனை கட் பண்ண சொன்னீங்க, அதான் கட் பண்ணிட்டு இருக்கேன். வாத்தியார் கேட்டாரு, இந்த வகுப்புல முட்டாள்லாம் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு இருக்காரு. ஒருத்தர் எவனாச்சும் எந்திரிப்பானா? ஆனா அதுல ஒருத்தர் எந்திரிச்சான். வாத்தியார் கோவம் வந்துருச்சு. ஏன் நீ ஒன்னையவே நீ முட்டாள் நினைச்சுக்கிற அப்படின்னு. இல்ல சார், நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்கன்னு சொல்லி துணைக்கு எந்திரிச்சா அப்படின்னா. என்னங்க டீ போட்டிருக்கீங்க? இனிப்பே இல்லை. அவன் என்னங்க டீ போட்டிருக்கீங்க? ஒரு டேஸ்டே இல்லைங்க. 3வது ஆள் டீயாங்க, அது சூடே இல்லைங்க. உங்களுக்கு 3 பேருக்கும் அறிவே இல்லடா. ஏன்டா களி வச்சு தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு டீ இல்லை சுவே இல்லை அது இல்லை. ஜூஸ் 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 ஜூஸ். ஐயோ
வெயில் தாங்க முடியலடா எப்பா. அண்ணே ஒரு ஜூஸ் கொடுங்க அண்ணே. தோ தரேன்ப்பா. தம்பி இந்தா. தம்பி காசு இல்ல பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க.